ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேடிசன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். கடலெண்ணெய் சூடாகவும் நம்ம முழுசாக வெட்டி வச்சுருக்க ஒரு 4 பீஸாக வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காவை அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கணும். அதோட கலர் வந்து நல்லா மாற வரைக்கும் வதக்கணும். இது வந்து நாட்டு கத்திரிக்காய் எங்கள் ஊர் சைடு கிடைக்கும். உங்கள் ஊரில் இந்த மாதிரி நாட்டு கத்திரிக்காய் கிடைக்குமான்னு சொல்லுங்கள். நல்லா எல்லா பக்கமும் அப்படியே திருப்பி விட்டுட்டே இருங்க. எல்லா பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா வதக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம கருக விட்டுறக்கூடாது. நல்லா பார்த்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் பிடிக்காதவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க கத்திரிக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த கத்திரிக்காயை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே எண்ணெயில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு 3ஐயும் சேர்த்து நல்லா என்ன பண்ணுறோன்னா நல்லா வதக்குறோம். நீங்கள் சமையல் பண்ணும்போது இது சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் செக்கெண்ணெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லா நமக்கு கொடுக்கும். நாங்கள் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணோம், சின்ன வெங்காயம், அப்புறம் செக்கெண்ணெய், நாட்டு தக்காளி, நாட்டு கத்திரிக்காய் அப்படி தான் நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் குழம்புக்கு அதுக்கெலாம் மேக்ஸிமம் பெரிய வெங்காயம்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அது மேக்ஸிமம் தயிர் வெங்காயம் செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் குருமா பண்ணுறதுக்கு அதுக்கு தான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் குழம்புக்கு காய்க்கெல்லாம் பெரிய வெங்காயம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து நாட்டு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 தக்காளி நல்லா கட் பண்ணி அதை என்ன செய்வோம், நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம நல்லா உப்பு போட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா இப்போ வதங்கிருச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சா, இப்போ இதில் மசாலா பொடி சேர்க்குறோம். 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறோம். நீங்கள் வீட்டில் மசாலா பொடி அரைக்க மாட்டிங்கன்னா தனியாக பொடி, வத்தப்பொடி அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வீட்டிலே மசாலா பொடி அரைச்சி வச்சுருப்போம். ஸோ 2 ஸ்பூன் இல்லை மசாலா பொடி சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சிலர் வந்து மல்லிப்பொடி தனியாக, வத்தப்பொடி தனியாக, சீரகப்பொடி தனியாக, மிளகு பொடி தனியாக அரைச்சி வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து மொத்தமாக சேர்த்து மசாலா பொடி அரைச்சி வச்சுருவோம். இப்போ வந்து கலருக்காண்டி காஷ்மீர் வத்தப்பொடி சேர்க்குறோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கணும் அவசியம் இல்லை. கலருக்காக காஷ்மீர் வத்தப்பொடி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ எல்லா பொருளுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூடு, மசாலா பொடி, மஞ்சள் பொடி, காஷ்மீர் வத்தப்பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. ரெடியாக இருக்கிறத நல்லா ஆற வச்சிடறோம். நல்லா ஆற வச்சு அதை நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சிடறோம். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில், அடிக்கனமான பாத்திரம், குழம்பு சட்டி பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. அதில் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய், உங்களுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா சூடாகவும் அதில் கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொரியட்டும். நல்லா கடுகு பொரியவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளாக இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நல்லா கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரியவும் வெந்தயம் கொஞ்சம் போல் சேர்க்குறோம். வெந்தயம் எதுக்கு சேர்க்கோம்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு, அதுக்காக. இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். என்ன வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்குறத பாருங்கள். பார்க்கவே எப்படி கண்ணாடி மாதிரி நல்லா பார்க்கவே அழகாக இருக்குதா. இது நல்லா சூடான சோறில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும், கருகிரும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க முடியல, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, தக்காளி எல்லாம் போட்டு மசாலா பொடிலாம் போட்டு அதை ஃபைனாக அரைக்க சொன்னோம்ல, இப்போ அதை என்ன பண்ணுறோம், சேர்த்து நல்லா கிளறோம். நல்லா அதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றியும் நம்ம நல்லா என்ன செய்கிறோம், ஊற்றி நல்லா கிளறோம். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம புளி வேறு நம்ம கரைச்சி ஊற்றுவோம், அதில் வேறு நமக்கு தண்ணி ஊற்றுவோம். அதனால் இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த டயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ புளியை வந்து நம்ம நல்லா கரைச்சி அதையும் நம்ம சேர்க்குறோம். செமி கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ புளியை கரைச்சதையும் நம்ம இதில் இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம உப்பு, புளி எல்லாமே ஆட் பண்ணிட்டோமா. இப்போ நல்லா ஒரு கொதி வரவும் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு போதுமா, உரப்பு போதுமா, புளி உப்பு போதுமான்னு சொல்லிவிட்டு இதிலே நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி படித்து வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், எண்ணெயில் போட்டு அதை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிக்கவும் நம்ம ஏற்கனவே வந்து கத்திரிக்காய் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா நாட்டு கத்திரிக்காய், அதை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறோம். நாட்டு கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, உங்கள் ஊரில் என்ன கத்திரிக்காய் இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
இந்த கத்திரிக்காய்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா இப்போ வந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த கத்திரிக்காயும் ஒரு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிரும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இல்லைன்னா கூட்டு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அடுத்த ரெசிப்பியில் நம்ம சந்திப்போம். பாய்.